பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, செர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ நான் மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம நேத்து பார்த்திருந்தோம். ஸோ அதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இது கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். சரி. ஸோ இத எத பத்தி படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவ் SEO இஸ் ஒர்க்கிங். ஸோ கூகுள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ கூகுள் ப்ராசஸிங் வந்து எப்படி பண்றாங்க? ஸோ மத்தவங்கள எப்படி ரேங்க் பண்றாங்க? அதோடைய ரேங்கிங் ப்ரொசீஜர் என்ன? இந்த ரேங்க் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வெப்சைட்ஸ் வந்து வாட் இஸ் பிஹைண்ட் தட்? ஸோ என்னென்ன நார்ம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன நார்ம்ஸ் இருக்குது? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? சரி. ஓகே. ஓகே. இப்போ நாம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சரிங்களா? ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். சரி. இது வந்து ஒரு பெரிய குளோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு எர்த்து மாதிரி இன்டர்நெட் குளோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இப்ப ஸோ நீங்க உங்க டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வீட்டை வந்து தெஃப்ட் பண்ண போறீங்க. சரியா? அதுக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க தான் கேங் லீடர். எப்படி என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை எப்படி பண்ணுவீங்க? அந்த தெஃப்ட்டை நீங்க எப்படி பண்ண போறீங்க? எப்படி பிளான் பண்ணுவீங்க? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த லொகேஷன்ல பண்ண போறோம், எந்த டைமிங், யார் யார் போக போறா, என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணி பண்ண போறோம். சொல்லுங்க. வேற எப்படி பிளான் பண்ணுவீங்க? எந்த வீட்டை போய் தெஃப்ட் பண்றதுன்னு எப்படி பிளான் பண்ணுவீங்க? அதான் ஃபர்ஸ்ட் எந்த இடம்ன்றது பார்க்கணும். சரி, ஒரு இடத்த பார்த்துட்டீங்க. சென்னையில ஒரு ஏரியா பார்த்துட்டீங்க. வேளச்சேரியில பார்த்துட்டீங்க. இங்க பண்ணலான்ட்டு. வேற அதுக்கப்புறமா எந்த டைம்னா வந்து யாரும் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா எந்த பர்சன் எப்ப போறாங்க வராங்க அந்த மாதிரி விஷயத்த பார்க்கணும். எப்போ அவங்க வீட்டுல ஆள் இல்லாம இருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் கேமராஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா போகணும் அப்படின்னு. அப்புறம் நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் டெஸ்ட் பண்றதுக்கு அதை எடுத்துக்கணும். சரி, ஓகே. இதே மாதிரிதான் ஸோ ஒரு டெஃப்ட் பண்ண போறோம்னா மெயின் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டம் பார்க்குது. சரிங்களா? ஸோ யார் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள சோர்ஸ் இருக்குதா, ஸோ அதை பார்ப்போமா இல்லையா? நம்ம வாட்டுக்கு உள்ள போய் இறங்கி என்னடா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர முடியாதுல்ல. ஸோ வெல்த்தா, உண்மையிலே வெல்த்தான பீப்புளா, ஸோ உண்மையிலே ஒர்த்தா நம்ம வந்து அவங்கள போய் நம்ம டெஃப்ட் பண்றது, அவங்ககிட்ட போய் ஸ்டோர் பண்றது நம்ம கிட்ட வந்து உண்மையிலே ஒர்த்தான விஷயமா அப்படிங்கிறத முத செக் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? தென் அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க நோட்டம் பார்த்தவங்க என்ன செய்வாங்க, ஸோ ஒருத்தவங்க கேங் கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க பார்த்தேன், அவன் நல்லா வச்சிருக்காங்க, நல்லா நிறைய வெல்த் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு அங்க போய் தெஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? தென் அந்த கேங் என்ன பண்ணுவாங்க, ஸோ டைமிங்ஸ் பார்ப்பாங்க. ஸோ சிசிடிவி கேமராஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டைம்ல வந்து தெஃப்ட் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. தெஃப்ட் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? ஓகே.
ஸோ இந்த கான்செப்ட் வந்து இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ராசஸிங்குள்ள நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த இதை பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பாட் நீங்கள் வச்சுக்கோங்க. கூகுள் பாட். சரிங்களா? பாட் அப்படின்னா ஒரு ரோபோட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கூகுள் பாட் இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 விதமான பாட் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ 2 சின்ன சின்ன வீடு இருக்குது. ஸோ உங்க ஃப்ரெண்டு நேம் ஏதாவது சொல்லுங்க. காயத்ரி. சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இதெல்லாம் புரிஞ்சுட்டா போதும். ஸோ இது வந்து பிரியா.com. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி.com. சரிங்களா? ஸோ காயத்ரி பிரியா.com புதுசா வந்து வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 பாட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட் ஃபர்ஸ்ட் பாட் சின்னதா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ப்ராசஸே வந்து ரவுண்ட் பண்ணிட்டே வரும். ரவுண்ட் பண்ணிட்டு வரும்போது எந்தெந்த புது வெப்சைட்ஸ் வந்து வந்திருக்காங்க, எது யார் யாரெல்லாம் புது பழைய வெப்சைட்ல கண்டென்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நோட்டம் பார்த்துட்டே வரும். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு வீட்டுக்குள்ள முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் வந்து நோட்டம் பார்க்கணும்னு சொன்னாங்களே ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட், அதோட இது வந்து இணைச்சு பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து கொஞ்சம் யார் யார் வீட்டில் வந்து கண்டென்ட்டை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கா, யார் புதுசாக வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வருவாங்க. சரிங்களா? தென் வந்து கிராஸ் வெரிஃபை. ஓகே, பிரியா.com புதுசாக நம்ம இந்தியா இந்த குளோபுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து விசிட் பண்ணது இந்த குளோப். சரிங்களா? இது வந்து சைட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, நம்ம சொன்ன நார்ம்ஸ் கூகுள் நார்ம்ஸ் படி கரெக்டாக வச்சிருக்காங்களா, ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்றதுக்கு சரியான மெத்தட் தானா, இது வந்து சரியான வெப்சைட் தானான்னு சொல்லிட்டு கிராஸ் செக்கிங் பண்ணிடும். சரிங்களா? சொல்லிட்டு ஓகே இது வந்து வெரிஃபை ஆயிடுச்சுங்க அப்படின்னா இந்த பாட் போய் என்ன பண்ணும், இன்னொரு பாட்ல இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பாட் செகண்ட் பாட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுகிட்ட போய் சொல்லும். சரிங்களா? வந்து இந்த வெப்சைட் இந்த இந்த பாட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய கூகுள் பாட்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். சரிங்களா? தன்னுடைய ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். சரிங்களா? இந்த கான்செப்டோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கான்செப்டோட நேம் வந்து இண்டெக்சிங். செகண்ட் நடக்கக்கூடிய கான்செப்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிராலிங். சரிங்களா? இண்டெக்சிங் அண்ட் கிராலிங். இந்த ஸ்டோர் பண்ணது பாத்தீங்களா இந்த பாட் இது நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ வந்து ஒரு வெப்சைட்ல பிரியா.com வந்து ஒரு வெப் டிசைன் கம்பெனி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. நீங்க டேட்டாஸ் எல்லாமே போட்டிருக்கிறீங்க. அதை வந்து கூகுள் நார்ம்ஸ் படி கரெக்டாக வச்சிருக்கீங்க, எஸ்இஓ பண்ணிருக்கீங்க, எல்லாமே பக்காவா பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டீம் வந்து முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கிராலிங் பண்றாங்க, உங்களுடைய வெப்சைட்டை கொண்டு போய் பண்றாங்க. ஓகே எல்லாமே நல்லா பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணிக்கணும் இண்டெக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரேஜ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்ப கூகுள்ல வந்து ஒரு ஆள் வந்து வெப் டிசைனர் அப்படின்னு தேடுறாங்க. நீங்க என்ன எதை பத்தின ஒரு கண்டென்ட்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு வெப்சைட் டிசைனிங் கம்பெனி நடத்துற மாதிரியான கண்டென்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இது ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து புல் பண்ணி இந்த கூகுள்கிட்ட வந்து ப்ராசஸ் பண்ணி காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கு இல்லையா? புரியுது.
ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்குது. ஸ்டோரேஜஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு யாரோட இப்போ ஃப்ரீயா வெப் டிசைனிங் அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு ஷாப்பை பத்தி அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த ஸ்டோரேஜஸ்ல வந்து என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணிருக்காங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூசர்ஸ்க்கு வந்து கூகுள் ப்ராசஸிங்ல வந்து டைரக்டா வந்து காட்டுவாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்படிதான் வந்து கூகுள் வந்து ப்ராசஸ் பண்ணி நடக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இதை வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு எப்படி ரேங்க் பண்றாங்க கூகுள்ல, அதை எதை வச்சு ரேங்க் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எஸ்இஓல மொத்தம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்னு வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓனா ஆன் தி பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆன் த பேஜ் அப்படின்னா என்னன்னா நம்ம வெப்சைட்ல நம்மளே ஒர்க் பண்றது எல்லாமே கான்செப்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் தி பேஜ். சரிங்களா? தென் ஆஃப் த பேஜ் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து மற்ற வெப்சைட்ஸ்ல போய் ஒர்க் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் த பேஜ். சரிங்களா? நம்ம வெப்சைட்ல நம்மள நாமே ஒர்க் பண்றது எல்லாமே ஆன் பேஜ். நம்ம வெப்சைட்டை கொண்டு போய் மற்ற வெப்சைட்ஸ்ல ஒர்க் பண்றது எல்லாமே ஆஃப் த பேஜ். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் ஆன் த பேஜ், ஆஃப் த பேஜ். சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டோரேஜ் நடக்குது. இந்த ரெண்டு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ்னு இருக்குது. இந்த எஸ்இஓ வெப்சைட்ஸ்ல வந்து என்னென்ன நார்ம்ஸ் எல்லாம் இருக்கணும், இத பத்தி நான் படிக்கிற ஒரு எப்படி இருந்தா நம்மளோட வெப்சைட்டை வந்து கிரால் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை பத்தி படிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வெப்சைட்டை வச்சுக்கணும், ஸோ டைட்டில்ஸ் எப்படி வச்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், கண்டென்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா கான்செப்டை பத்தியுமே படிக்கக்கூடிய ஒரு திங் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பேஜ். இதுல எல்லாமே வெப்சைட்டை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், வெப்சைட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், ஸோ அதை பத்தின ஒரு ஒரு இன்டெப்த் எஸ்இஓ பேஸ்டு வெப்சைட்டை எப்படி ரெடி பண்ணணுங்கிற கான்செப்டை வந்து படிக்கிறது பேர் தான் வந்து எஸ்இஓ ஆன் பேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் ஆப்டிமேஷன் நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன் பற்றி டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தது பார்ப்போம் நம்ம. சரிங்களா? குட். ஸோ ஆன் பேஜ் ஆப்டிமேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன் என்னன்னு தெரிஞ்சுச்சா? எப்படி ப்ராசஸிங் நடக்குன்னு தெரிஞ்சுச்சா? ஓகே. இண்டெக்ஸிங் அண்ட் கிராலிங் டிஃபரன்சஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இந்த டயக்ராம் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம சொன்னேன் இல்லையா, அதோடைய ரியலிஸ்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். சரிங்களா? ஸ்பைடர் பாட் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கிராலிங் வெப் பேஜஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போனோட என்ன பண்ணுது, கிரால் பண்ணுது. நம்மளோட வெப்சைட்ஸை கிரால் பண்ணி நம்மளுடைய அனலைசிங் த பேஜ் கண்டென்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுது. தென் ஸ்டோரிங் இன் த இண்டெக்ஸ். நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இண்டெக்ஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டோரிங் ப்ராசஸ்ன்னு சொன்னேன். இண்டெக்ஸிங் இதுதான். ஸோ ஸ்டோரிங் ப்ராசஸ்ல வந்து நம்ம இண்டெக்ஸ் பண்றாங்க எல்லாத்தையுமே. தென் வந்து ரேங்கிங் அல்காரிதம்ஸ். ஸோ நம்ம ஆன் பேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருப்போம், செஞ்சிருப்போம். அந்த ரேங்கிங் அல்காரிதம்ஸை வச்சு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொரிஸ் மூலியமா யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஃபெச் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த கான்செப்டை நீங்க வரைஞ்சிக்கோ. குட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ராசஸிங் ஆன் பேஜ் ஆப்டிமேஷன் அண்ட் ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன்ஸோடைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகுதுங்க. சரிங்களா? குட். ஸோ இதில் வந்து ஆர்கானிக் சர்ச்சஸ், பெய்டு சர்ச்சஸ் பற்றியும் டிஃபரன்சஸ் தெரியும் ஆல்ரெடி. தென் வந்து எஸ்இஆர்பி ரிசல்ட்ஸ்னா என்னன்னா சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ்இஆர்பி ஃபுல் ஃபார்ம் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். இதுல வந்து நம்ம ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா
இது search engine. இதோட ரிசல்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் search engine ரிசல்ட் பேஜ். இப்ப நமக்கு வந்து எஸ்சிஆர்பி என்ன ரிப்போர்ட்ஸ் எஸ்சிஆர்பி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ரேங்க் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி சப்மிட் பண்றதுதான் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ ரிப்போர்ட்னு சொல்லுவோம். எஸ்சிஆர்பி ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்டு போட்டா ஃபர்ஸ்ட் நான் வந்து நிக்கிறேனா இல்லை செகண்ட்ல இருக்கேனா தேர்ட்ல இருக்கேனான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்பி ரிப்போர்ட். ரைட். குட். இந்த விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அந்த ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம சர்ச் இன்ஜின் ஒர்க்கிங்ஸ்ல ஏதாவது நமக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுதுங்களா? இல்ல சார். இந்த டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல 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 கிளியர் தானே? குட். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பேஜ் ஆர்கனைசேஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா சார். ஸோ டொமைன் செலெக்ஷன்ஸை பற்றி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ டொமைன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எதில் வாங்கிருக்கீங்களா? இல்லை சார். இல்லைங்களா? ஓகே. எத்தனை டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் இருக்குது, ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா? இல்லை டொமைன் இல்லை சார். ஓகே. ஸோ டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட வெப் பேஜ் அட்ரஸ்ங்க. சரிங்களா? பேஜ் அட்ரஸ் தான் நம்ம வந்து டொமைன் சொல்லுவோம். சரிங்களா? டொமைன் நேம் அதான் நம்ம வந்து வெப் பேஜ் அட்ரஸா நம்ம சொல்லுவோம். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய அட்ரஸ் நேம், உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டோம்னா நம்ம அட்ரஸ் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது நம்ம இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் நேம் டொமைனா நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு பேஸ்டு டொமைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பிராண்ட் நேம்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கோர்ஜெட் அப்படின்னா கோர்ஜெட்டோடைய domain.com courjet.com யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே பிராண்ட் நேம்ஸை வச்சு டொமைன்ஸ் வாங்கியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபுட் இன் சென்னைன்னு போட்டிங்கன்னா பெஸ்ட் ஃபுட் இன் சென்னை.comனு ஒருத்தர் வாங்கியிருப்பான். ஸோ அதில் போனீங்கன்னா அவங்க கம்பெனி நேமை போட்டு ஒருத்தவங்க வந்து ரேங்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பேஸ்டு டொமைன். அதெல்லாம் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வாங்கியிருக்காங்க. இது 2014 அப்புறமே இது ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. ஸோ டொமைன் நேம் நீங்கள் என்னதான் வச்சிருந்தாலும் இட் வில் பி அ நார்மல் டொமைன். இதுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலிஸ்டாக எதுவுமே கொடுக்கப்படுகிறது. அந்த அல்காரிதம்ஸில் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பட் பீப்புள்ஸ் இன்னும் அதை பை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? குட். இப்போ டொமைன்ஸ்னா என்ன, அதோடைய கான்செப்ட்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முன்னாடி உங்களுக்கு வந்து ஷோவாது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால். சரிங்களா? HTTPS அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது இல்லையா? முன்னாடி வந்து 2 விதமா வந்து HTTPன்னு வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா HTTPSன்னு வரும். ஆனால் இப்போ வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா வந்து HTTPS தான் வைக்கணும் நம்ம. சரிங்களா? ரூல்ஸ் படி நம்ம வந்து SL சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. சரிங்களா? SL சர்டிஃபிகேட்னா செக்யூர்டு சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இதெல்லாம் லாக் சிம்பிள் இருக்குல்ல, அந்த லாக் சிம்பிள் வச்சுன்னா செக்யூர்டு சர்டிஃபிகேட் நம்ம வந்து எனேபிள் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதனால என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம டொமைன்ல போட்டோம் அப்படின்னா யாராவது வந்து ஒரு ஸ்கேம் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அது நம்ம கிட்ட நடக்காம இந்த SL சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றவங்க நம்மள பாதுகாப்பாங்கன்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஏதாவது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து ஸ்கேம் பண்ணி எடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அந்த ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற இன்டர்நெட்ல 95% பீப்புள் வந்து SL சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை வந்து எனக்கு SL சர்டிஃபிகேட் இல்லாமல் நார்மல் HTTP மட்டும்தான் ஒர்க் பண்ணீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் போனாலும் சரி, எக்ஸாம்பிள் நல்லா courjet.com வந்து HTTPS போட்டு எடுத்து அடிக்க வேண்டியிருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் courjet.com நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட நார்மலாக நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட நார்மலாக வந்து டேட்டா லோட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTTPS-ஓட தான் லோட் ஆகும். சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் HTTP இல்லாமல் அடித்தா கூட HTTPS-ஓட தான் லோட் ஆகிற மாதிரி தான் மாற்றிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து
மாற்றணும். சரி, எப்பயுமே யார் என்ன அடித்தாலும் சரி, நம்மளோட கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸோட தான் நம்மளோட வெப்சைட் வந்து லோட் ஆகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டோகால். தென் வந்து டொமைன், அப்புறம் சப்டொமைன் 2 விஷயம் இருக்குதுங்க. சரிங்களா? டொமைன்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து google.com. சரிங்களா? இந்த google.com வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க இவங்க. எல்லாமே வந்து ஒரு வாஸ்டான ப்ராடக்ட்ஸ், எல்லாமே பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே தனித்தனி ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கு தனி பில்டிங் இருக்குது, எல்லாமே தனித்தனியா பண்றாங்க. அப்படின்னா இவங்க இந்த ப்ராடக்ட்ஸுக்கு தனித்தனியா போயிட்டு ஒரு ஒரு டொமைன்ஸை வாங்காம நான் சப்டொமைனா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படின்னா அதை எப்படி சப்டொமைனா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப android.comங்கிறது தனி வெப்சைட். சரிங்களா? இது வந்து கீழே பாருங்க, மென்ஷன் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, android.com. சரிங்களா? இது ஆண்ட்ராய்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனி டொமைனா வந்த google.com கூட எதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க. இப்ப இது குரோம் பாருங்க, google.comக்கு முன்னாடி chrome.google.com யூஸ் பண்ணிருக்காங்களா? ஸோ அப்படின்னா இது வந்து google.com உடைய சப்டொமைன் அர்த்தம். google.com தான், பட் chrome.google.comனு ஒரு டொமைனை வந்து தனியா பிரிச்சு அதை தனியா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தனி வெப்சைட்டா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதோடைய டேட்டா பேஸே வேற. சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு டொமைன் இருக்குது, அந்த டொமைனுக்கு முன்னாடி டாட் வச்சு இன்னொரு நேம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு சப்டொமைன். சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்ஜனில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த வின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து சென்ட்ரலைஸ்டா மாத்துறது அப்படின்னா ஒரு மெயின் டொமைன், அதுக்கப்புறம் அதில் உள்ள சப்டொமைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இருக்காங்க. ரிலையன்ஸ்ல வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கும், ஜியோ இருக்குது. ஸோ மல்டிபிள் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஒரே கம்பெனிக்காரங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டொமைனா வாங்காம என்ன பண்ணுவாங்க, jio.reliance.com. ஏன்னா அவங்க அவளோட கம்பெனி தானே, முன்னாடி நேம் பிராண்டை மாத்திட்டு சப்டொமைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சப்டொமைன்ஸ் கான்செப்ட். ஸோ மோஸ்ட்லி இப்போ யாரும் அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா எல்லாமே சிங்கிள் ப்ராடக்ட்ல போயிட்டோம். அப்படின்ற இல்லாத பட்சத்துல டாட் போடாம ஸ்லாஷ் போட்டு இந்த வெப்சைட் நேம் மட்டும் வச்சுக்கிறாங்க. ஸ்லாஷ் போட்டு அதோட கேட்டகரி நேம்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரோட்டோகால், இது சப்டொமைன், இதுதான் டொமைன் நேம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நமக்கு வந்து டொமைன் நேம் இது. இதுல முன்னாடி யாராவது கொடுத்தாங்க, இது சப்டொமைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத். சரிங்களா? ஸோ இந்த இதுல பாருங்க, google.com/webstore /கேட்டகரியில எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி பிரிப்போம்னா, இது வந்து ஒரு அனலைசிங் மாதிரி, நம்ம ஒரு அட்ரஸ் மாதிரி. இப்போ நம்ம இருக்கிற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா google.comல வெப்ஸ்டோர்ல கேட்டகரி என்ன கேட்டகரினா எக்ஸ்டென்ஷன் கேட்டகரி அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டொமைன்ஸோடைய மெயின் எப்படி வந்து இதை அசைன் பண்றாங்க, அனாட்டாமின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற வெப் அட்ரஸ்க்கு இதுதான் ஒரு மெயின் டொமைனோட அனாட்டாமி. ஸோ இது உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. இப்போ பாத்வே வந்து எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு பேசிஸ்ல பாத்வே வைப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு இவங்க course.com/டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் கோர்ஸ்னு வச்சிருக்காங்களா? ஸோ இது ஒரு மெயின் கீவேர்ட்ஸை இவங்க ஒரு பேஜாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ course.com அதோட பேஜை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப் எதுவுமே இல்லாமல் டைரக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து டொமைன். இதை எப்படி செலக்ட் பண்றது, டொமைன் செலக்ஷன்ஸை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பிராண்ட் நேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை என்னோட ப்ராடக்ட் பேஸ்ல ஏதாவது நேம்ஸ் சூஸ் பண்றதுனா கூட நோ இஷ்யூஸ், அப்படி நீங்க சூஸ் பண்ணலாம். தென் போஸ்டிங் செலெக்ஷன்.
டொமைன் செலெக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா google.com வந்து நிறைய டொமைன்ஸே வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்றாங்க. ஸோ அதுலயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல GoDaddy, namecheap.com இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லயும் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddy பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டொமைன் நேமை நீங்கள் அடிங்க. அடிச்சீங்கன்னா அது எவ்வளோ அந்த பிராண்டோட நேம் .comல அவைலபிளாக இருக்கா? ஸோ .com .in சொல்ல வந்துட்டேன். .com அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. .com வந்து இப்போ வந்து யூஎஸ்ல வந்து முன்னாடி காமனாக இருந்துச்சு, இப்போ யூஎஸ்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றினாங்க. தென் வந்து இப்போ காமனாக ஆக்கிட்டாங்க. சரிங்களா? .in வந்து இந்தியன் வெப்சைட். இப்போ ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் வந்து நான் எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்லலாம் ஒன்றும் கிடையாது சார். நான் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கிறேன். அது இந்தியாவில் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு .inங்கிற வெப்சைட்ஸே போதும். .com வெப்சைட்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம். அவங்க வந்து நான் எல்லா இடத்துலையும் ரேங்க் ஆகணும் அப்படிங்கிறவங்க .com வெப்சைட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற யாருமே ஒரு ஒரு எந்த ஒரு ஷாப் எடுத்துட்டா கூட சரி, ஒரு சலூன் ஷாப் வந்து ஒரு டிசைனிங் ஷாப்ஸ்ல இருந்து எல்லாருமே வெப்சைட் இல்லாத கடையே இல்லாம போச்சு. அது ஒரு மேண்டரி ப்ராசஸா மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப ஸோ இதோட டிராஃபிக்ஸ் அதிகமா மாறுது. ஸோ இது என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா .com வெப்சைட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க டிசைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கண்ட்ரி வைஸா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் .com, .in, .uk தென் வந்து .co.uk அப்படிங்கிறப்ப ஒரு கண்ட்ரி வைஸா வந்து மாத்திட்டாங்க. இப்ப சிங்கப்பூர்ல .cgன்னு இருக்கும் பார்த்திருக்கீங்களா? இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வைஸ்டு வெப்சைட்ஸா வந்து மாத்திக்கிட்டாங்க. சரிங்களா? ஓகே. .com வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் கான்செப்ட்ல இந்த .com வெப்சைட்டை எந்த ஒரு கண்ட்ரியும் நம்மளால ரேங்க் பண்ண வைக்க முடியும். பட் .in வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால மட்டும்தான் ரேங்க் பண்ண வைக்க முடியும். இதுதான் மேஜர் டிஃபரன்சஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னா .in சொல்லிட்டாலே வந்து அது ஒரு இந்தியன் வெப்சைட்டா மாறிடும். காமன் வெப்சைட் கிடையாது. சரிங்களா? ஸோ இது இந்தியால மட்டும்தான் வெப்சைட் ரேங்க் ஆகும். கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா google.comங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் வெப்சைட் எல்லாருமே சர்ச் பண்றது. நம்ம இந்தியாவுக்கு தனியா இருக்கு தெரியும் இல்லையா? .co.in அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் வெப்சைட். இது இந்தியன் வெப்சைட்ஸ்லாம் நிறைய வரும். சரிங்களா? இதே வந்து நீங்க போய் யூகேல போய் சர்ச் பண்றீங்க அப்படின்னா .co.uk அடிச்சீங்கன்னா அவன் யூகே காரங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதே மாதிரி தான் அமேசான். சரிங்களா? Amazon.in அதாவது இந்தியன் வெப்சைட்ஸ் இந்தியாக்காரங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது .in யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ்ல வந்து அவங்களுடைய மணிஸை வந்து எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல போய் வாங்க போறீங்க அப்படின்னா .com Amazon.com இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்ல வந்து அவங்களுடைய விஷயங்களை டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அட்ரஸ்ல இருந்து எல்லாமே தனித்தனியா வாங்குவோம். ஸோ Amazon.com .inங்கிறது தனித்தனி டொமைன். சரிங்களா? ஒரே டொமைன் கிடையாது. .comமும் தனியா வாங்கியிருக்காங்க, .inயும் தனியா வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இதே நீங்க வந்து யூகேல போய் வாங்கணும் அப்படின்னா .co.ukன்னு வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ co.uk சரிங்களா? ஸோ இந்த யூகேல வந்து டெலிவரி பண்றதுக்கு இவங்க பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்ல வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க அவங்க. சரிங்களா? அமேசான்ஸ் அதே மாதிரி google.com யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஒரு புரியுது இல்லையா உங்களுக்கு .co.uk எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மேஜர் கான்செப்ட். இதுதான் மேஜர். சரிங்களா? இது ஒரு கண்ட்ரி வைஸ்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா யூஸ் பண்ணணும். இல்லை காமனான ஒரே வெப்சைட் எல்லாத்தையுமே நான் கொண்டு போறேன் அப்படின்னா அப்படியே நீங்க கொண்டு போகலாம். சரிங்களா? இதுதான் டொமைன் செலக்ஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிதான் நீங்க டொமைன் செலக்ட் பண்ணணும். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வெப்சைட்ல முன்னாடி பாக்குறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன். இது பேக் எண்ட் நீங்க ஆல்ரெடி வெப்சைட் டிசைனராக இருந்திருக்கீங்க. ஸோ பின்னாடி எல்லாமே வந்து ரன் ஆகுது. எல்லாமே இதுல ரன் ஆகுது. டிசைனிங் கான்செப்ட் எல்லாமே ப்ரோக்ராமிங்ல தான் ரன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இந்த ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு
ஒரு ஹோஸ்டிங்ஸ் ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எந்த இடத்துல இங்க ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா அதோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுல ஹோஸ்டிங் செக்ஷன்ல உள்ள ஒரு பேசிக் கான்செப்ட் பார்ப்போம் நம்ம. இப்ப நம்ம வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கோம். ஒரு வெப்சைட்டை வந்து சென்னையில இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட் சென்னையில வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க உங்க வெப்சைட் ஓப்பன் பண்றா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதே ஒருத்தவங்க டெல்லியில இருந்து ஓப்பன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வெப்சைட்டை வந்து ஸ்டோரேஜ் சென்னையில இருக்குது, அதை வந்து எடுத்து ஃபெச் பண்ணி இங்க ஓப்பன் ஆகிறதுக்கு 10 செகண்ட்ஸ் தான் மாறும். இதை ஒருத்தவங்க வந்து உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு 15 செகண்ட்ஸ் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணி கொண்டு வர்றது கான்செப்ட். இந்த டைமிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால இப்பெல்லாம் 15 செகண்ட்ஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்களா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது? க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வெப்சைட் தான் நம்ம ஸோ அதை பண்ணி இந்த டைமிங் ஸ்லாட்ஸை வந்து எப்படி நம்ம குறைக்கிறதுன்றத கொண்டு வரப்ப என்ன பண்ணாங்க, சென்னையில மட்டும் ஸ்டோரேஜ் இல்லாம இந்தியால பல இடத்துல டெல்லியில அவங்க ஸ்டோரேஜ் வச்சாங்க, தென் வந்து மும்பைல ஸ்டோரேஜ் வச்சாங்க, எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ் வச்சு நீங்க வந்து சென்னையில இப்போ ஹோஸ்டிங் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலையுமே ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியாக்குள்ள எங்க இருந்து சர்ச் பண்ணி எடுத்தாலுமே உங்களோட வெப்சைட் வந்து 3 to 5 செகண்ட்ஸ்ல ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாத்தினாங்க. தென் வந்து கிளவுட் கான்செப்ட். இந்தியால ஒரு டாப் சிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. தென் யூஎஸ், யூகே அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே அமேசான் வந்து கிளவுட் சர்வீசஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க எல்லா ஸ்டோரேஜஸ் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் வாங்கி ஒருத்தன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டோரேஜஸ்க்குமே உங்களோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ லெவலில் நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரில இருந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் அசெப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட வித்தின் 3 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்களால வந்து உங்களோட கண்டென்ட்டை கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஹோஸ்டிங் ப்ராசஸோட நேம் வந்து ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவோம், அது கிளவுட் கான்செப்ட்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபேமஸ்டா கிளவுட்ல எல்லாமே மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ கிளவுட் மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய வெப்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்ஸ், டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு டீம் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி இன்னொரு ஹோஸ்டிங்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த எல்லாருமே படிக்கிற மாதிரி ஒரு காமன் டிவைஸ்ல வச்சு அதுல இருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு நேம் தான் ஹோஸ்டிங். ஹோஸ்டிங் கான்செப்ட் கிளியரா புரியுது நம்ம எதுக்காக ஹோஸ்டிங் யூஸ் பண்றோங்கிறது? புரியுது. சூப்பர். ஸோ இதுதான் வந்து ஹோஸ்டிங்ஸோட கான்செப்ட். இப்படி தான் நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ ஹோஸ்டிங்ஸ்ல வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது ஏடபிள்யூஎஸ் க்ளவுட்னா அதுக்கு போவாங்க. இல்லை லினக்ஸ் பேஸ்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹோஸ்டிங்கர் அவங்க நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹோஸ்டிங்கர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஹோஸ்டிங் வெப் ஹோஸ்டிங் அவங்க நல்லா இருக்கும். ப்ளூ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க நேம்ஸ் ஒருத்தவங்களுடைய ப்ரைஸ் கேட்டகரி கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம டொமைனையும் ஹோஸ்டிங்கையும் செலக்ட் பண்ணுறோம். டொமைன் வந்து ஒரு இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம், ஹோஸ்டிங் இன்னொரு இடத்துல வாங்கிக்கலாம். ரெண்டுமே நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு டிசைன் பண்ணலாம். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரே இடத்துல ஒரு சின்ன ஐடி ஒன்று கொடுப்பாங்க ஹோஸ்டிங் வாங்கின இடத்துல. அதை இந்த டொமைன்ல போட்டீங்க அப்படின்னா இது மெர்ஜ் ஆயிடும். சரிங்களா? அப்ப இந்த ஹோஸ்டிங் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணாலுமே அந்த வெப்சைட்ல ஷோ பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நான் இதுதான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் திங் என்ன டொமைன் செலெக்ஷன் அண்ட் ஹோஸ்டிங் செலெக்ஷன். சரிங்களா? ஸோ குட். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நம்ம வாங்கிட்டோங்க. டொமைனையும் வாங்கிட்டோம், ஹோஸ்டிங்கையும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணுவோம் நம்ம. கரெக்ட்டுங்களா? ஸோ வெப்சைட் டிசைனிங் பண்ணும்போது என்னென்ன நார்ம்ஸ்லாம் இருக்கிறது, ஸோ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணணும், ஒரு ஹெட்டிங் எப்படி நம்ம வைக்கணும், ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம அது போக நம்ம